முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் கஜு உட்கொள்வதற்காக 4 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் காணொலி தொகுப்பில் ஃபெட் பிரசன்ட் நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் உட்கொள்ளப்பட்ட உணவு தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் ஏதேனும் கணக்காய்வு அல்லது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதா என ஆராய்ந்த போது எந்தவொரு அமைச்சிலும் அதற்கான ஆவணங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் இவ்வாறு கணக்காய்வுகள் எதுவும் செய்யப்பட்டனவா என்பது தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவினரிடம் வினவினோம். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி என்ன உட்கொண்டார் என்பது தொடர்பான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் அது குறித்த எந்த அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை எனவும் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக மேலதிக ஆய்வில் 2021 ஆண்டு சுமார் 4 கோடிக்கு கஜு உட்கொண்டதாக துறைமுக அதிகார சபையின் மீது குற்றச்சாட்டு எழுந்ததனை அடுத்து 2022 ஆண்டு ஜூன் 23 கோப் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட காணொலியொன்று வெளியாகியிருந்தவை உறுதியானது. குறித்த விவாதம் தொடர்பில் சீர்த்த தொலைக்காட்சியில் அறிக்கையிடப்பட்டிருந்தது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் 4 கோடிக்கு கஜு உட்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலியானது தவறானது என்பதுடன் அது 2021 ஆண்டு துறைமுக ஊழியர்களுக்கு கஜு வழங்க 47 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்ட குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய காணொலி என்பதும் தெளிவாகின்றது.